ஹாய் வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆகஸ்ட் 18ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 24ஆம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் 18ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 22ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் பகல் நேரங்களில் அதிகமான வெப்பநிலை இருக்கும். ஆங்காங்கே இருக்கிற வெப்பநிலை பொறுத்து மாலை அல்லது இரவு அல்லது அதிகாலை நேரங்களில் மிதமான மழை, சில இடங்களில் கனமழையும் பெய்யும். தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையுள்ள ஒட்டியுள்ள மாவட்டங்களில் கனமழையை நம்ம எதிர்பார்க்கலாம். அதாவது தென் மாவட்டங்களான கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம், மதுரை, தேனி, சிவகங்கை மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையுள்ள ஒட்டியுள்ள மாவட்டங்களான கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் நமக்கு கனமழை பெய்யும். இதன் பிறகு உள் மாவட்டங்களான புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், திருச்சி, கரூர், நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர் ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழை, ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யும். வட மாவட்டங்களான சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் சில இடங்களில் மிதமான மழை பெய்யும். ஆகஸ்ட் 18ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 22ஆம் தேதி வரைக்கும் பெய்யக்கூடிய மழை வெப்பச்சலன மழை. எல்லா இடங்கள்லையும் ஒரே நேரங்களில் மழை இருக்காது. ஆங்காங்கே இருக்கக்கூடிய வெப்பநிலை பொறுத்து மாலை அல்லது இரவு அல்லது அதிகாலை நேரங்களில் மழை இருக்கும். சில இடங்களில் மிதமான மழை இருக்கும், சில இடங்களில் சாரல் மழை இருக்கும், சில இடங்களில் கனமழை இருக்கும், சில இடங்களில் மழை பெய்யாமையும் போகும். மறுநாள் அந்த இடங்களில் மழை பெய்யக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஆகஸ்ட் 23 மற்றும் ஆகஸ்ட் 24 ஆகிய 2 நாட்கள் தமிழ்நாட்டில் சில பகுதிகளில் மட்டும் மழை பெய்யும். அது எந்தெந்த மாவட்டங்கள் மழை பெய்யுங்கிறது வரும் நாட்களில் நான் பதிவு செய்கிறேன். இதன் பிறகு தென்மேற்கு பருவமழை செப்டம்பர் மாதங்களில் கேரளா மற்றும் தமிழ்நாடு, கர்நாடகா ஆகிய பகுதிகளில் தீவிரமாக இருக்கும். வானிலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும். ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.